ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் கட்டியிருக்க மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, புதினா ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் குருமிளகு, பட்டை 3, கசகசா கொஞ்சம், சோம்பு, சீரகங்க இது எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அடுப்பு பற்ற வச்சு நீங்கள் வந்து ஒரு குக்கர் வச்சுருங்க. குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கு, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணும். வதங்குறதுக்கு முன்னாடியே வந்து வேறு எதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. அது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் அந்த புதினா, அந்த மல்லி, கருவேப்பிலெல்லாம் உங்களுக்கு காட்டினேன்ல, அதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, அதெல்லாம் கொஞ்சம் நைஸாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் குக் ஆகணும். பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸில் வந்து 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய தக்காளி இருந்தால் 1 ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். நெக்ஸ்ட்டு என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கறி மசால் தூள் வந்து 1 ஸ்பூன், மல்லித்தூள் மட்டும் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு நீங்கள் அளவுக்கு தேவையான அளவு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இந்த பேஸ்ட்டு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த மசாலாவையும் வந்து நல்லா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோவில் காட்டின மாதிரி சும்மா ஒரு கலரி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலாஸ் வந்து நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அந்த பேஸ்ட் வந்து அரைச்சேன்னு சொன்னேன்ல, அதோட மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணி வந்து கொஞ்சம் கழுவி இந்த கிரேவியில் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுவும் அடிப்பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி கூட ஆட் பண்ண தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அதோட பேட் ஸ்மெல் இருந்தாலும் வந்து போயிடும். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் இளம் ஆடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதையும் வந்து சும்மா ஒரு வந்து கிளறி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் தான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு டைம் அப்போவே வந்து நீங்கள் கிளறி விட்டுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க, அந்த தயிர் மட்டும் அப்படியே திரியாக நிற்கும், நல்லா இருக்காது கிரேவி. உடனே தயிர் வந்து ஆட் பண்ண உடனே வந்து நீங்கள் வந்து கிரேவியை வந்து கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கிரேவி செய்யறதுனால அளவான தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த கறி தகுந்தா போல் நீங்கள் வந்து விசில் வந்து விட்டுக்கோங்க. அப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் இறக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சுவையான மட்டன் கிரேவி வந்து ஸ்பெஷலாக தயாராகிடுச்சுங்க. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மட்டன் கிரேவி வந்து எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.